முருகன் துணை. இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால நான் காலையிலே முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு வெத்தலை தீபம் ஏற்றி முடிச்சிட்டேன். 48 டேஸ் விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நாளையிலேருந்து ஆரம்பிங்க. நாளையிலேருந்து ஆரம்பித்தா தைப்பூசத்தோட 48 டேஸ் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். இந்த 48 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். கடவுள் கண்டிப்பாக உங்ககிட்ட காது கொடுத்து கேட்பார். நான் என்ன கஷ்டம் வந்தாலும் கடவுள்கிட்ட மட்டும்தான் போய் சொல்வேன். ஏன்னா அவர் தான் காது கொடுத்து கேட்பாருன்னு நான் நம்புகிறேன். சந்தோஷமாக இருக்கும்போதும் அவர்கிட்ட தான் நான் முதல்ல போய் நன்றி சொல்வேன். கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாருன்றதும் நான் நம்புவேன். நான் என்ன வேண்டினாலும் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. ஆனால் பொறுமையோடு இருக்கணும். நம்பிக்கையோடு ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டால் அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அது மட்டும்தான் நம்மளோட நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும். ஸோ நீங்கள் வந்து கடவுளை வந்து நம்பி வேண்டிக்குங்க. எப்போவுமே நான் வந்து கடவுள்கிட்ட அப்பனே முருகா உன்னை மட்டும்தான்ப்பா நான் முழுசாக நம்புகிறேன், என்னை கைவிட்டுறாதப்பா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து அவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும்.